டிப்ஸ் நம்பர் 1. வெள்ளி பாத்திரம், கொலுசு இதெல்லாம் சீக்கிரமாகவே கருத்து போகுதான். இதை மறுபடியும் பளபளப்பாக்க ஒரு சீக்ரெட் இருக்குங்க. கடுகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அந்த பவுடரை வச்சு வெள்ளி பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி கழுவுங்க. அது அப்படியே பளபளப்பாக மாறும். ரொம்ப நாள் ஆனாலும் கருத்து போகாமல் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் ஃப்ளாஸ்க்கு ஸ்மெல் அடிக்குதா? அதுக்கு ஃப்ளாஸ்கில் கொஞ்சமாக லெமன் சாறு, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கூடவே வெதுவெதுப்பான தண்ணீர் ஊற்றி 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் ஒரு ப்ரஷ்ஷால் தேய்ச்சி கழுவினீங்கன்னா பேட் ஸ்மெல்லாம் போயிடுங்க. அதில் உள்ள கரையும் போயிடும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற ஜன்னல் கண்ணாடி, முகம்பாக்கு கண்ணாடி எல்லாம் அழுக்காக இருக்கா? அதுக்கு கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நீலத்தை மிக்ஸ் பண்ணுங்கள். அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி ஒரு துணியால் தொடச்சி எடுத்தீங்கன்னா கண்ணாடி பளிச்சுன்னு மாறிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ட்ரெஸ்ஸில் பபிள்கம் ஒட்டிக்கிட்டு வரலையா? புதிய ட்ரெஸ்ஸு வீணாக போச்சா? அதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் இருக்குது. பபிள்கம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அடிப்பகுதியில் ஐஸ் க்யூப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து பபிள்கம் இலகி வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. கத்தி துருப்பிடிச்சிருக்கா? அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி துருப்பிடிச்ச இடத்துல நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் சோப்பு போட்டு நல்லா கழுவினீங்கன்னா துருவெல்லாம் போய் கத்தி புதுசு போல் ஷார்ப்பாகிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6. வீட்டில் இருக்கிற மரச்சாமான்கள் பளிச்சுன்னு ஆகணுமா? அதுக்கு கற்பூரத்தை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை தேங்காய் எண்ணெயில் கலந்து வைங்க. இந்த எண்ணெயை மரச்சாமானில் அப்ளை பண்ணி தொடச்சிங்கன்னா மரச்சாமான்கள் பளபளப்பாகவும் கரப்பான் பூச்சி தொல்லை இல்லாமலே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 6 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு ஷேர் அண்ட் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.